ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் ஃபெஸ்டிவலுக்கு வீட்டில் செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், சேமியா பாயாசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியை கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை வறுத்து எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயிலேயே கிஸ்மிஸ் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் சைடில் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேன்லேயே சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும், அப்போ எடுத்துக்கலாம். இப்போ அதை தனியாக சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜவ்வரிசியை நான் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பால் நிறையா வேணால் நீங்கள் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி வறுத்து வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. லாஸ்ட்டாக வந்து முந்திரி கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சேமியா பாயாசம் செய்யும் போது ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம். நிறைய பேர் வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படினாலும் செஞ்சுக்கலாம். வெறும் சேமியா கூட வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.